சோழ நாட்டின் காவலன். பகுதி 3. அறத்தின் வெற்றி. அத்தியாயம் 17. புயலுக்கு முன். ஒரு பெரும் புயல் கரைக்கு வரும் முன் கடல் அமைதியாக இருப்பது போல தோன்றும். ஆனால் அதன் ஆழத்தில் பேரலைகள் உருவாகிக் கொண்டிருக்கும். நாகப்பட்டினம் துறைமுகம் அந்த முழு நிலவு இரவின் வருகைக்காக அமைதியாக தன் அன்றாட பணிகளில் மூழ்கியிருந்தது. ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் ஒரு பெரும் சூழ்ச்சியும், அதை தடுக்க ஒரு பெரும் படையே புயலாக வந்து கொண்டிருப்பதை அந்த நகரம் அறிந்திருக்கவில்லை. இளவரசர் இராசேந்திரரின் குதிரை படை ஒரு பெரும் நாகம் நிலத்தில் ஊர்ந்து செல்வது போல இரவையும் பகலையும் ஒன்றாக்கி பயணித்தது. நூற்றுக்கணக்கான குதிரைகளின் குழம்பொலி சோழ நாட்டின் கிழக்கு கடற்கரை சாலையை அதிரச் செய்தது. இளவரசரின் ஆணைப்படி வழியில் இருந்த ஒவ்வொரு சோழர் படை தளத்திலும் களைத்த குதிரைகளை மாற்றி புதிய வலிமையான குதிரைகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் தங்கள் பயணத்தின் வேகத்தை குறைக்கவே இல்லை. வீரபாகு இப்போது அந்த படையின் வழிகாட்டியாக இளவரசரின் அருகே தன் குதிரையை செலுத்திக் கொண்டிருந்தான். சில நாட்களுக்கு முன்பு இதே தெருக்களில் ஒரு தேடப்படும் குற்றவாளியாக நிழலுக்கு பயந்து ஓடியவன் இன்று அதே நாட்டின் இளவரசரின் அருகே ஒரு மாவீரனுக்குரிய மரியாதையுடன் பயணிப்பது அவனுக்கே ஒரு கனவை போல இருந்தது. அவன் இளநாகனையும் மற்ற கானக மைந்தர்களையும் கருவீரனிடம் பத்திரமாக திரும்பிச் செல்லுமாறு அனுப்பி வைத்தான். பயணத்தின் போது இளவரசர் வீரபாகுவிடம் பல கேள்விகளை கேட்டார். அமைச்சர் விக்ரமகேசரியின் ஒவ்வொரு அசைவையும், படைத்தலைவர் பிரம்மராயரின் முகபாவத்தையும், சத்திரத்தில் நடந்த சண்டையின் நுணுக்கங்களையும், அவன் தப்பித்த விதத்தையும் விரிவாக கேட்டறிந்தார். வீரபாகுவின் கூர்மையான அவதானிக்கும் திறனும் தர்க்க ரீதியான சிந்தனையும் இளவரசரை மிகவும் கவர்ந்தன. இவன் ஒரு சாதாரண வீரன் அல்ல, ஒரு சிறந்த ஒற்றனுக்கும் தளபதிக்கும் உரிய தகுதிகள் இவனிடம் இருக்கின்றன என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். வீரபாகு, என்றார் இளவரசர் பயணத்தின் நடுவே, தஞ்சையில் என் தந்தையின் உயிருக்கும் ஆபத்து இருக்கிறது. நாம் இங்கே நாகப்பட்டினத்தை காப்பாற்ற போராடும் அதே நேரத்தில் அங்கே என்ன நடக்குமோ என்று என் மனம் கவலைப்படுகிறது. கவலை வேண்டாம் இளவரசே, என்றான் வீரபாகு. என் நண்பன் இளமாறன் மிகவும் நம்பிக்கைக்குரியவன். நான் அவனிடம் அரண்மனையில் நடக்கும் விசித்திரமான நிகழ்வுகளை கவனிக்குமாறு கூறியிருக்கிறேன். அவன் நிச்சயம் ஏதாவது ஒரு வழியில் மாமன்னரை எச்சரிக்கையாக வைக்க முயற்சிப்பான். மேலும் தஞ்சை பெருவுடையார் கோவிலைச் சுற்றி நம் சோழப்படையின் மிக சிறந்த வீரர்கள் எப்போதும் காவலில் இருப்பார்கள். துரோகிகள் மாமன்னரை அவ்வளவு எளிதாக நெருங்க முடியாது. வீரபாகுவின் வார்த்தைகள் இளவரசருக்கு சிறு ஆறுதலை தந்தன. முழு நிலவு நாள் வருவதற்கு முந்தைய நாள் மாலை அவர்கள் நாகப்பட்டினம் துறைமுகத்தின் எல்லையை அறிந்தனர். நாகப்பட்டினம் சோழ பேரரசின் கிழக்கு வாசல். எங்கு பார்த்தாலும் கடலில் மிதக்கும் பாய்மரக் கப்பல்கள், பல்வேறு நாடுகளிலிருந்த வணிகர்கள், பரபரப்பான அங்காடிகள், மீனின் மனம் கலந்த கடல் காற்று என அந்த நகரமே ஒரு திருவிழா போல காட்சியளித்தது. இளவரசர் தன் படையை நகருக்கு வெளியே ஒரு மாந்தோப்பில் மறைவாக தங்க வைத்தார். இளவரசரின் வருகை சூழ்ச்சியாளர்களுக்கு தெரிந்துவிட்டால் அவர்கள் தங்கள் திட்டத்தை மாற்றிக்கொள்ளலாம் அல்லது தப்பித்து ஊடிவிடலாம். எனவே அனைத்தும் மந்தனமாக நடக்க வேண்டும். இளவரசர் வீரபாகுவையும் தன் ஒற்றற்படையின் தலைவனான கரிகாலனையும் அழைத்தார். நாம் முதலில் துறைமுகத்தின் தற்போதைய நிலையை அறிய வேண்டும். எதிரிகளின் நடமாட்டம் எப்படி இருக்கிறது, அவர்களின் திட்டம் என்ன என்பதை துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும், என்றார் இளவரசர். கட்டளையிடுங்கள் இளவரசே, என்றனர் இருவரும் ஒருமித்த குரலில். நீங்கள் இருவரும் சாதாரண மீனவர்களைப் போல வேடமணிந்து துறைமுகத்திற்குள் செல்லுங்கள். யாரிடமும் சந்தேகம் வராதபடி அங்குள்ள சூழலை கவனித்து தகவல்களை சேகரித்து வாருங்கள். குறிப்பாக நம் கடற்படை தளபதி கருணாகரனின் நடவடிக்கைகளை கவனியுங்கள். இந்த சூழ்ச்சியில் நம் படையை சேர்ந்தவர்களுக்கும் பங்கு இருக்கிறது என்றால் அது அவருடைய துணை இல்லாமல் நடந்திருக்க வாய்ப்பில்லை, என்றார் இளவரசர். வீரபாகுவுக்கும் ஒற்றர் தலைவனுக்கும் இளவரசரின் திட்டம் புரிந்தது. அவர்கள் மீனவர்கள் உடுத்தும் பழைய கிழிந்த ஆடைகளை அணிந்து கொண்டு உடலெங்கும் மீன் வாடை வீச கைகளில் மீன் வலைகளுடன் சாதாரண மீனவர்களாக மாறினர். அவர்கள் இருவரும் நாகப்பட்டினம் துறைமுகத்திற்குள் நுழைந்தனர். அங்கே அவர்களின் கண்களில் பட்ட காட்சி அவர்களை திகைக்க வைத்தது. துறைமுகம் வெளித்தோற்றத்திற்கு அமைதியாக இருந்தது. ஆனால்
கூர்ந்து கவனித்தபோது அங்கே ஒருவித அசாதாரணமான சூழல் நிலவுவதை உணர முடிந்தது. துறைமுகத்தின் முக்கிய காவல் மாடங்களில் வழக்கமாக இருக்கும் அனுபவமிக்க வீரர்களுக்கு பதிலாக புதிய, முன்பின் பாராத வீரர்கள் நிறுத்தப்பட்டிருந்தனர். அவர்கள் சோழ வீரர்களைப் போல உடை அணிந்திருந்தாலும் அவர்களின் பேச்சும் நடவடிக்கைகளும் பாண்டியர்களைப் போல இருந்தன. மேலும் சோழர்களின் பெரும் போர்க்கப்பல்கள் வழக்கமாக நிறுத்தப்படும் பாதுகாப்பான இடங்களிலிருந்து நகர்த்தப்பட்டு எளிதில் தீப்பற்றக்கூடிய சிறிய வணிக கப்பல்களுக்கு அருகே நிறுத்தப்பட்டிருந்தன. வீரபாகு ஒரு மூலையில் மீன்வலைகளை பழுது பார்ப்பது போல அமர்ந்து கொண்டு 2 வீரர்கள் பேசிக்கொள்வதை ஒட்டு கேட்டான். இன்றிரவுதான் அந்த திருவிழா. நம் தலைவர் விக்ரமகேசரியின் ஆணைப்படி நள்ளிரவு 2ஆம் சாமத்தில் நாம் தீயை வைக்க வேண்டும். அதற்குள் தெற்கிலிருந்து வரும் நம் ஆட்களும் இங்கே வந்து விடுவார்கள். கவலைப்படாதே, தளபதி கருணாகரர் நம் பக்கம்தான் இருக்கிறார். அவர் இரவு காவலில் இருக்கும் நம் ஆட்களை எல்லாம் முக்கியமில்லாத இடங்களுக்கு மாற்றிவிட்டார். துறைமுகத்தின் முக்கிய பகுதி இப்போது நம் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது. இந்த உரையாடல் சூழ்ச்சியின் அத்தனை முடிச்சுகளையும் அவிழ்த்துவிட்டது. கடற்படை தளபதி கருணாகரனும் ஒரு துரோகி. அவர் பணத்திற்காகவும் பதவி ஆசைக்காகவும் தன் சொந்த நாட்டையே காட்டிக் கொடுக்க துணிந்து விட்டான். வீரபாகுவும் ஒற்றர் தலைவன் கரிகாலனும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அவர்கள் சேகரிக்க வேண்டிய தகவல்களை விட அதிகமாகவே சேகரித்து விட்டனர். அவர்கள் உடனடியாக அங்கிருந்து கிளம்பி இளவரசர் தங்கியிருந்த மாந்தோப்பிற்கு திரும்பினர். அவர்கள் கொண்டு வந்த செய்தியை கேட்ட இளவரசரின் முகம் கோபத்தால் இறுகியது. தன் சொந்த தளபதியே துரோகியாகிவிட்டான் என்ற செய்தி அவர் இதயத்தில் ஒரு வாளை பாய்ச்சியது போல இருந்தது. அந்த துரோகிக்கு இந்த உலகிலேயே கொடிய தண்டனை கிடைக்கும் என்று அவர் பற்களை கடித்தபடி சொன்னார். இப்போது திட்டம் தெளிவாக இருந்தது. எதிரிகள் நள்ளிரவு 2ஆம் சாமத்தில் தாக்க தயாராக இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக இவர்கள் முந்திக் கொள்ள வேண்டும். இளவரசர் தன் தளபதிகளை அழைத்தார். அவர் முன் நாகப்பட்டினம் துறைமுகத்தின் வரைபடத்தை விரித்தார். நமது தாக்குதல் 2 பிரிவுகளாக நடக்கும் என்று அவர் விளக்கத் தொடங்கினார். முதல் பிரிவு துறைமுகத்தின் தலைவாயில் வழியாக நேராக தாக்கி எதிரிகளின் கவனத்தை திசை திருப்பும். அதே நேரத்தில் வீரபாகுவின் தலைமையில் ஒரு சிறிய ஆனால் தேர்ந்தெடுத்த வீரர்களை கொண்ட 2ஆம் பிரிவு கடலில் நீந்தி சென்று கப்பல்களுக்கு அடியில் மறைந்து திடீர் தாக்குதல் நடத்தி துரோகி கருணாகரனை கைப்பற்றும். அவர் வீரபாகுவை பார்த்தார். வீரபாகு, இந்த போரின் மிக முக்கியமான பொறுப்பு உன்னுடையது. நீ கருணாகரனை உயிரோடு பிடிக்க வேண்டும். அவன் இந்த சூழ்ச்சியின் ஒரு முக்கிய சாட்சி. கட்டளையிடுங்கள் இளவரசே என்றான் வீரபாகு. அவன் விழிகளில் தீப்பொறி பறக்க. புயலுக்கு முந்தைய அமைதி மெல்ல விலகத் தொடங்கியது. அந்த மாந்தோப்பில் ஒரு பெரும் புயல் நாகப்பட்டினம் துறைமுகத்தை நோக்கி புறப்பட தயாராகிக் கொண்டிருந்தது. அந்த புயலின் மையம் இளவரசர் இராசேந்திரர். அதன் கூர்மையான ஆயுதம் வீரபாகு. அன்றிரவு சோழ நாட்டின் வரலாறு இரத்தத்தால் எழுதப்படப் போகிறது. அத்தியாயம் 18. நாகையின் நள்ளிரவு போர். இரவு தன் கருப்பு போர்வையால் உலகத்தை மூடியிருந்தது. முழு நிலவு வானத்தில் ஒரு வெள்ளி தட்டை போல ஜொலித்துக் கொண்டிருந்தது. அதன் ஒளியில் நாகப்பட்டினம் துறைமுகத்தின் கடல் நீர் அமைதியாக பிரகாசித்தது. ஆனால் அந்த அமைதி ஒரு பெரும் புயலுக்கு முன் இருந்த இறுதி மௌனம். அந்த மௌனத்தை கிழிக்க 2 படைகள் இருளில் காத்துக் கிடந்தன. ஒன்று நாட்டை காட்டிக் கொடுக்க, மற்றொன்று நாட்டை காப்பாற்ற. நள்ளிரவு முதல் சாமம் முடிந்து 2ஆம் சாமம் தொடங்கியது. துறைமுகத்தின் தெற்கு பகுதியில் கடலை ஒட்டியிருந்த அடர்ந்த தென்னந்தோப்பில் 20க்கும் மேற்பட்ட உருவங்கள் பதுங்கியிருந்தன. அவர்கள் பாண்டிய நாட்டிலிருந்து வந்திருந்த தீ வைப்பதில் தேர்ந்த வீரர்கள். அவர்கள் தங்கள் தலைவர் கொடுமுடி என்பவனின் சைகைக்காக காத்திருந்தனர். அதே நேரத்தில் துறைமுகத்தின் உள்ளே கடற்படை தளபதி கருணாகரன் தன் மாளிகையில் வெற்றி களிப்பில் மதுவருந்திக் கொண்டிருந்தான். சோழர்களின் கடற்படை இன்று இரவோடு சாம்பலாகிவிடும். நாளை விடிந்ததும் அமைச்சர் விக்ரமகேசரி அனுப்பப் போகும் பொன்னும் பதவியும் தனக்கு கிடைக்கும் என்ற கனவில் மிதந்து கொண்டிருந்தான். அவன் அறியவில்லை அவனது அழிவு அவனை 4 புறமும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை.
திடீரென்று துறைமுகத்தின் தலைவாயிலில் ஒரு பெரும் ஆரவாரமும் குதிரைகளின் கனைப்பொழியும் கேட்டன. சோழ பேரரசர் வாழ்க, இளவரசர் இராசேந்திரர் வாழ்க என்ற விண்ணை பிளக்கும் முழக்கங்களுடன் இளவரசரின் குதிரைப்படை ஒரு பெரும் வெள்ளம் போல துறைமுகத்தின் தலைவாயிலை தாக்கியது. தாக்குதலை சிறிதும் எதிர்பாராத அங்கே காவலிலிருந்த துரோகிகளும் பாண்டிய ஒற்றர்களும் நிலைகுலைந்தனர். இளவரசரின் வீரர்களின் வாழ்வீச்சுக்கு முன் அவர்களால் நிற்க முடியவில்லை. தலைவாயிலில் ஒரு பயங்கரமான போர் தொடங்கியது. தென்னந்தோப்பில் பதுங்கியிருந்த கொடுமுடியும் அவன் ஆட்களும் இந்த திடீர் தாக்குதலை கண்டு திகைத்தனர். என்ன நடக்கிறது? இளவரசரின் படை எப்படி இங்கே வந்தது என்று குழப்பத்தில் ஆழ்ந்தனர். அந்த குழப்பம்தான் வீரபாகு காத்திருந்த தருணம். இளவரசரின் படை தலைவாயிலில் தாக்குதலை தொடங்கிய அதே கணத்தில் வீரபாகுவும் அவனது 20 தேர்ந்த வீரர்களும் கடலின் குளிர்ந்த நீரில் சத்தமின்றி நீந்தி துறைமுகத்தின் கப்பல்களுக்கு அடியில் வந்து பதுங்கினர். அவர்கள் தங்கள் வாள்களை முதுகில் கட்டிக்கொண்டு மூச்சு விடுவதற்காக அப்போதப்போது நீருக்கு வெளியே தலையை நீட்டினர். அவர்களின் இலக்கு தளபதி கருணாகரனின் மாளிகை. அது கடலை ஒட்டி ஒரு உயர்ந்த பாறையின் மீது கட்டப்பட்டிருந்தது. வீரபாகு தன் வீரர்களுக்கு சைகை காட்டினான். அவர்கள் கப்பல்களின் வடங்களை, கயிறுகளை, கழுகுகளைப் போல பற்றி சத்தமின்றி மேலே ஏறி கப்பல்களின் தளத்தை அடைந்தனர். அப்போது கொடுமுடியும் அவன் ஆட்களும் இளவரசரின் தாக்குதலால் ஏற்பட்ட குழப்பத்தை பயன்படுத்தி தங்கள் வேலையை தொடங்க முடிவு செய்தனர். அவர்கள் கைகளில் தீப்பந்தங்களுடன் சோழர்களின் பெரும் போர்க்கப்பல்களை நோக்கி ஓடி வந்தனர். அவர்கள் ஒரு கப்பலின் மீது தீப்பந்தத்தை வீச எத்தனித்தபோது எங்கிருந்தோ வந்த அம்புகள் சீறி பாய்ந்து வந்து அவர்களின் கைகளை துளைத்தன. ஆ என்ற அலறலுடன் தீப்பந்தங்கள் கீழே விழுந்தன. கொடுமுடி நிமிர்ந்து பார்த்தான். அங்கே கப்பல்களின் உச்சியில் வில்லேந்திய கானகத்து வீரர்களைப் போல வீரபாகுவின் வீரர்கள் நின்று கொண்டிருந்தனர். பிடியுங்கள் அவர்களை என்று கொடுமுடி கத்தினான். ஒரு பயங்கரமான சண்டை கப்பல்களின் தளங்களில் தொடங்கியது. 20 சோழ வீரர்களுக்கும் 20 பாண்டிய வீரர்களுக்கும் இடையில் ஒரு வாழ்வா சாவா போராட்டம். வாள்கள் மோதும் ஓசையும் வீரர்களின் மரண ஓலமும் அந்த இரவின் அமைதியை கிளைத்தன. வீரபாகு இந்த குழப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு தளபதி கருணாகரனின் மாளிகையை நோக்கி பாய்ந்தான். அவனுடன் 5 தேர்ந்த வீரர்கள் மட்டும் சென்றனர். மாளிகையின் வாயிலில் தளபதியின் மெய்க்காப்பாளர்கள் 4 நின்றனர். அவர்கள் வீரபாகுவையும் அவன் ஆட்களையும் தடுத்தனர். யார் நீங்கள்? உள்ளே செல்ல அனுமதியில்லை. வீரபாகு எதுவும் பேசவில்லை. அவன் கண்கள் நெருப்பை கக்கின. அடுத்த நொடி அவன் தன் வாளை உருவி பாய்ந்தான். அவனது வீரர்களும் பாய்ந்தனர். ஒரு சிறிய ஆனால் மூர்க்கமான சண்டைக்கு பிறகு அந்த 4 மெய்க்காப்பாளர்களும் வீழ்த்தப்பட்டனர். வீரபாகு மாளிகையின் கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தான். அங்கே மது கோப்பையுடன் தள்ளாடிய நிலையில் நின்றிருந்த கருணாகரன் உருவிய வாளுடன் நின்ற வீரபாகுவைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்தான். அவன் கையிலிருந்த மதுக்கோப்பை நழுவி கீழே விழுந்து சிதறியது. வீரபாகு, நீயா? நீ எப்படி இங்கே வந்தாய்? அவன் குரல் பயத்தால் பிசிறு தட்டியது. ஒரு தேச துரோகியை அவன் செய்த பாவங்கள் உறங்க விடாமல் துரத்திக் கொண்டு வரும் கருணாகரா என்றான் வீரபாகு பற்களை கடித்தபடி. உன் ஆட்டம் முடிந்தது. மரியாதையாக ஆயுதத்தை போட்டுவிட்டு சரணடைந்து விடு. கருணாகரனின் பயம் கோபமாக மாறியது. ஒரு சாதாரண வீரன் என்னையே மிரட்டுகிறாயா? உன்னை கொன்றுவிட்டு நான் தப்பித்து விடுவேன் என்று கத்தியபடி தன் வாளை உருவி வீரபாகுவை தாக்கினான். அவன் ஒரு சிறந்த வீரன். ஆனால் மது போதையும் பயமும் அவன் கைகளை தள்ளாட வைத்தன. வீரபாகு அவனது ஒவ்வொரு தாக்குதலையும் எளிதாக தடுத்தான். அவனது வாள் வீச்சில் ஒரு புயலின் வேகம் இருந்தது. சில நிமிட போராட்டத்திற்கு பிறகு வீரபாகுவின் வாள் கருணாகரனின் வாளை தட்டிப் பறித்தது. அடுத்த கணம் வீரபாகுவின் வாள் முனை கருணாகரனின் கழுத்தில் பதிந்து நின்றது.
உன் கதை முடிந்தது துரோகி என்றான் வீரபாகு. அதே நேரத்தில் கப்பல் தளங்களில் நடந்த சண்டையில் வீரபாகுவின் வீரர்கள் பாண்டிய ஒற்றர்களை வீழ்த்தி கொடுமுடியை சிறைப்பிடித்தனர். வெளியே தலைவாயிலில் நடந்த போரில் இளவரசர் இராச்சேந்திரரின் படை முழுமையான வெற்றியை பெற்றது. துரோகிகள் அனைவரும் கொல்லப்பட்டனர் அல்லது சிறைப்பிடிக்கப்பட்டனர். போர் ஓய்ந்தது. இளவரசர் இராச்சேந்திரர் துறைமுகத்தின் மையத்தில் வந்து நின்றார். தீப்பந்தங்களின் வெளிச்சத்தில் அவர் முகம் வெற்றியின் களிப்பில் ஜொலித்தது. அப்போது வீரபாகு கழுத்தில் வாள் வைக்கப்பட்டு கைகள் கட்டப்பட்ட நிலையிலிருந்த கருணாகரனை இளவரசரின் காலடியில் கொண்டு வந்து தள்ளினான். இளவரசே, உங்கள் கட்டளைப்படி இந்த துரோகி உயிரோடு பிடிபட்டான் என்றான் வீரபாகு. இளவரசர் தன் முன்னாள் தளபதியை அருவருப்புடன் பார்த்தார். உனக்கு இந்த மண்ணில் வாழும் தகுதி கூட இல்லை. உன்னை நம்பிய என் தந்தைக்கும் இந்த நாட்டிற்கும் நீ மாபெரும் துரோகமிழைத்து விட்டாய். கருணாகரன் தலைகுனிந்து அழுதான். சூழ்ச்சி முறியடிக்கப்பட்டது. நாகப்பட்டினம் துறைமுகம் காப்பாற்றப்பட்டது. சோழர்களின் கடற்படை பெரும் அழிவிலிருந்து தப்பியது. இளவரசர் வீரபாகுவின் அருகில் வந்தார். அவர் தன் தோளிலிருந்த விலையுயர்ந்த பட்டுத் துணியை எடுத்து வீரபாகுவின் தோளில் போர்த்தினார். அது ஒரு மாவீரனுக்கு இளவரசரே வழங்கும் பெரும் மரியாதை. நீ இன்று இந்த நாட்டை காப்பாற்றிவிட்டாய் வீரபாகு. உன் புகழ் இந்த துறைமுகம் உள்ளவரை நிலைத்திருக்கும் என்றான் இளவரசர் பெருமிதத்துடன். வீரபாகு தலைவணங்கினான். அவன் மனதில் ஒரு பெரும் நிம்மதி. தன் முதல் கடமையை அவன் வெற்றிகரமாக முடித்துவிட்டான். ஆனால் அவன் போராட்டம் இன்னும் முடியவில்லை. அவன் கண்கள் வடக்கை நோக்கின, தஞ்சையை நோக்கின. அங்கே சூழ்ச்சி வெளிப்பட்டு விட்டது என்பதை அறியாமல் மாமன்னர் ராஜராசர் அந்த முழு நிலவு இரவின் வழிபாட்டிற்காக பெருவுடையார் கோவிலுக்குள் நுழைந்து கொண்டிருந்தார். நாகப்பட்டினத்தில் புயல் ஓய்ந்திருந்தது. ஆனால் தஞ்சையில் உண்மையான புயல் அப்போதுதான் தொடங்கவிருந்தது. அத்தியாயம் 19. பூவுக்குள் புயல். போர்க்களத்தில் வாள்களை சுழற்றுவது வீரம் என்றால், சூழ்ச்சிகள் நிறைந்த அரண்மனைக்குள் உண்மையை நெஞ்சில் சுமந்து கொண்டு மௌனமாக போராடுவதும் வீரம்தான். நாகப்பட்டினத்தில் வீரபாகு வாளால் போர் செய்து கொண்டிருந்த அதே வேளையில் தஞ்சையில் குழலி தன் கண்ணீராலும் அறிவாலும் ஒரு பெரும் போரை நடத்தி கொண்டிருந்தாள். அது யாரும் அறியாத ஒரு மௌனப் போராட்டம். முழு நிலவு நாள். தஞ்சை மாநகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. பெருவுடையார் கோவிலில் திருவிழாவின் இறுதி நாள் கொண்டாட்டங்கள் கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தன. தெருக்களெங்கும் மக்கள் கூட்டம், ஆடல் பாடல் கொண்டாட்டம். ஆனால் இந்த மகிழ்ச்சிக்கும் ஆரவாரத்திற்கும் பின்னால் ஒரு கொடிய சூழ்ச்சி தன் இறுதி வடிவத்தை எடுத்துக்கொண்டிருந்தது. அமைச்சர் விக்ரமகேசரியின் மாளிகை மட்டும் இந்த விழாக்கோலத்திலிருந்து விலகி ஒருவித இறுக்கமான அமைதியுடன் காணப்பட்டது. குழலி தன் அறையின் சாளரம் வழியே ஒளி வெள்ளத்தில் மிதந்த தஞ்சை நகரத்தை பார்த்தாள். அவள் கண்கள் அந்த ஒளியை பார்க்கவில்லை, அந்த ஒளிக்கு பின்னாலிருந்த இருளை பற்றியே சிந்தித்தன. இன்றிரவு தன் தந்தை இந்த பேரரசின் வரலாற்றிலேயே ஒரு கரையை ஏற்படுத்தப் போகிறார். மாமன்னரின் உயிருக்கு ஆபத்து. இதை எப்படி தடுப்பது? யாரிடம் சொல்வது? அவள் கடந்த சில நாட்களாக சேகரித்த தகவல்கள் அவள் இதயத்தை மேலும் கனக்கச் செய்தன. தன் தந்தை பாண்டியர்களுடன் மட்டுமல்ல, சில அதிருப்தியில் இருந்த சோழ நாட்டு சிற்றரசர்களுடனும் தொடர்பு வைத்திருக்கிறார் என்பதை அறிந்தாள். அவர்கள் தாக்குதல் நடந்ததும் தஞ்சையின் முக்கிய பகுதிகளை கைப்பற்ற தயாராக இருக்கிறார்கள். இது ஒரு கொலையுடன் முடியும் சூழ்ச்சி அல்ல, ஒரு பேரரசை கவிழ்க்கும் மாபெரும் புரட்சி. அவள் தன் தந்தையின் அறைக்கு சென்றாள். அவர் போருக்கு புறப்படும் ஒரு வீரனைப் போல தன் உடைகளை அணிந்து கொண்டிருந்தார். அவர் முகத்தில் எந்தவிதமான சலனமும் இல்லை. ஒரு பெரும் காரியத்தை செய்யப்போகும் ஒருவனின் தீர்க்கம் தெரிந்தது. தந்தையே என்றாள் குழலி, குரல் உடையாவலிருக்க பெருமுயற்சி எடுத்து. விக்ரமகேசரி அவளை திரும்பி பார்த்தார். என்ன குழலி, நீ இன்னும் உறங்கவில்லையா? இன்றிரவு கோவிலுக்கு செல்லும்போது என்னையும் அழைத்துச் செல்லுங்கள் தந்தையே என்றாள்.
விக்ரமகேசரி திகைத்தார். நீயா? எதற்கு? அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும், உன்னால் சமாளிக்க முடியாது. இல்லை, நான் மாமன்னரின் வழிபாட்டை அருகிலிருந்து பார்க்க வேண்டும், அது என் நீண்ட நாள் ஆசை, தயவு செய்து மறுக்காதீர்கள் என்று கெஞ்சினாள். அவளது உண்மையான நோக்கம் எப்படியாவது தந்தையுடன் இருந்து அவர் மாமன்னரை நெருங்கும்போது ஒரு தடையை ஏற்படுத்த முடியுமா என்று பார்ப்பதுதான். அல்லது கடைசி நேரத்தில் கத்தி கூச்சலிட்டாவது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து தாக்குதலை தடுத்துவிடலாம் என்று அவள் மனம் ஒரு நப்பாசையில் இருந்தது. விக்ரமகேசரி சில கணங்கள் யோசித்தார். பிறகு ஒரு குரூரமான புன்னகையுடன், சரி, உன் ஆசைப்படியே ஆகட்டும், நீயும் என்னுடன் வா. சோழ பேரரசின் ஒரு புதிய வரலாறு எழுதப்படுவதை நீயும் உன் கண்களால் பார் என்றார். அவர் குரலில் இருந்த இரட்டை அர்த்தம் குழலியை நடுங்க வைத்தது. குழலி தன் அறைக்கு திரும்பினாள். அவள் மனம் ஒரு இறுதி முயற்சியை செய்ய துடித்தது. வீரபாகுவின் நண்பன் இளமாறன். அவன் வீரபாகுவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவன். அவன் மூலமாக இந்த செய்தியை அரண்மனையின் நம்பிக்கைக்குரிய யாரிடமாவது சேர்க்க முடியுமா? ஆனால் எப்படி தொடர்பு கொள்வது? மாளிகையை விட்டு அவள் வெளியேற முடியாது. அவள் ஒவ்வொரு அசைவும் கண்காணிக்கப்பட்டது. அப்போது அவள் பார்வை தன் அறையில் இருந்த பூக்கூடையின் மீது சென்றது. தினமும் அரண்மனை பூக்காரி மல்லிகா அவளுக்கு பூக்களை கொண்டு வருவது வழக்கம். குழலி ஒரு சிறிய பனையோலையை எடுத்தாள். அதில் நடுங்கும் கரங்களுடன் சில வார்த்தைகளை எழுதினாள். முழுநிலவு இரவு, கருவறை அருகே, மாமன்னருக்கு ஆபத்து, உட்பகை, இளமாறனிடம் சேர். அவள் தன் பெயரை எழுதவில்லை. ஆனால் உட்பகை என்ற வார்த்தை இளமாறனுக்கு உண்மையை உணர்த்தும் என்று நம்பினாள். அவள் அந்த ஓலைச் சுருளை ஒரு சிவப்பு ரோஜா பூவின் இதழ்களுக்குள் யாருக்கும் தெரியாதபடி மிக தந்திரமாக மறைத்து வைத்தாள். சற்று நேரத்தில் பூக்காரி மல்லிகா வந்தாள். அவள் குழலியின் நீண்ட நாள் தோழி. மல்லிகா, இந்த பூக்கூடையை என் அறையில் வைக்க வேண்டாம். இன்று இதை அரண்மனையின் படைவீரர் குடியிருப்பில் இருக்கும் இளமாறன் என்ற வீரனிடம் கொடுத்துவிடு. இது என் நேர்த்திக்கடன் என்று சொல் என்றாள் குழலி, தன் குரலில் இருந்த பதற்றத்தை மறைத்துக் கொண்டு. மல்லிகா ஒன்றும் புரியாமல் விழித்தாள். வீரரிடமா? சரி அம்மா, உங்கள் விருப்பம் என்று கூறி அந்த பூக்கூடையை வாங்கிக் கொண்டு சென்றாள். குழலியின் இதயம் பம்பரமாக சுழன்றது. அந்த ஓலை இளமாறனின் கைகளுக்கு பத்திரமாக போய் சேர வேண்டுமே என்று அவள் மனம் பிரார்த்தனை செய்தது. அதுதான் அவளது கடைசி நம்பிக்கை, அவளது கடைசி ஆயுதம். ஒரு பூவுக்குள் அவள் ஒரு பெரும் புயலையே அடக்கி அனுப்பியிருந்தாள். இரவு வந்தது. குழலி தன் தந்தையுடன் பல்லக்கில் ஏறி பெருவுடையார் கோவிலை நோக்கி பயணித்தாள். கோவில் லட்சக்கணக்கான தீபங்களின் ஒளியில் விண்ணுலகமே மண்ணில் இறங்கி வந்தது போல காட்சியளித்தது. மக்களின் ஆரவாரமும் தங்குழியும் மேலதாளங்களும் விண்ணை பிளந்தன. இந்த கொண்டாட்டங்களுக்கு நடுவே ஒரு கொடிய நாடகம் அரங்கேறப் போகிறது என்பதை அறியாமல் மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தனர். குழலி தன் தந்தையின் முகத்தை பார்த்தாள். அவர் கண்கள் கோவிலின் கருவறையை நோக்கியே இருந்தன. அந்த விழா கால கூட்டத்திலும் அவர் கண்கள் ஒரு வேட்டை மிருகத்தின் கண்களைப் போல தன் இரையை மட்டுமே குறிபார்த்து கொண்டிருந்தன. பல்லக்கு கோவிலின் முக்கிய வாயிலை அடைந்தது. அவர்கள் இறங்கி உள்ளே சென்றனர். அமைச்சர் என்ற முறையில் விக்ரமகேசரிக்கும் குழலிக்கும் கருவறைக்கு அருகே மாமன்னரின் வழிபாடு நடக்கும் இடத்திற்கு செல்ல அனுமதி கிடைத்தது. குழலியின் கால்கள் நடுங்கின. அவள் தன் வாழ்க்கையின் மிக கொடிய தருணத்தை நோக்கி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து சென்று கொண்டிருந்தாள். அவள் அனுப்பிய அந்த பூக்கூடை சரியான இடத்தை அடைந்ததா? அல்லது அவள் நம்பிக்கையும் வீரபாகுவின் உயிர்த்தியாகமும் இந்த நாட்டிற்கான அவள் பாசமும் அனைத்தும் இன்றிரவோடு முடிந்து விடுமா? அவள் கண்களை மூடி அந்த கோவிலின் பெருவுடையாரை வேண்டிக் கொண்டாள். ஈசனே, இந்த சோழ நாட்டை காப்பாற்று. அத்தியாயம் 20. இருமுனை தாக்குதல். விதி தன் நாடகத்தின் இறுதி அங்கத்தை அரங்கேற்ற தயாரானது. அதன் களம் சோழ பேரரசின் 2 முக்கிய நகரங்கள். நாகப்பட்டினத்தில் வாள்களும் வேல்களும் மோதிக்கொண்டிருந்த அதே வேளையில் தஞ்சையில் சூழ்ச்சியும் நம்பிக்கையும் மோதிக்கொண்டிருந்தன. அந்த முழு நிலவு இரவு சோழ நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கப் போகும் இரவாக மாறவிருந்தது. களம் நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் துறைமுகத்தில் போர் ஓய்ந்து அமைதி திரும்பியிருந்தது.
ஆனால் இளவரசர் இராசேந்திரனின் மனதில் அமைதி இல்லை. அவர் சிறைப்பிடிக்கப்பட்ட துரோகி கருணாகரனை விசாரித்தார். தொடக்கத்தில் அவன் எதையும் சொல்ல மறுத்தான். ஆனால் இளவரசரின் இரும்பு கரங்களுக்கு முன்னால் அவன் மெல்ல உண்மைகளை கக்கத் தொடங்கினான். இளவரசே, இது அமைச்சர் விக்ரமகேசரியின் திட்டம். அவர் இன்று இரவு தஞ்சை பெருவுடையார் கோவிலில் மாமன்னரை கொல்ல திட்டமிட்டிருக்கிறார். அதற்காக தன் நம்பிக்கைக்குரிய வீரர்களை யாரும் தெரியாமல் கோவில் வளாகத்திற்குள் சாதாரண மக்கள் போல நுழைய வைத்திருக்கிறார். வழிபாடு முடியும் தருணத்தில் அவர்கள் தாக்குவார்கள். இந்த செய்தியை கேட்டதும் இளவரசரின் இரத்தம் உறைந்து போனது. அவர் தந்தை ஒரு பெரும் ஆபத்தின் பிடியில் இருக்கிறார். வீரபாகு என்று இளவரசர் கர்ஜித்தார். வீரபாகு ஓடி வந்து அவர் முன் நின்றான். நாம் உடனடியாக தஞ்சைக்கு புறப்பட வேண்டும். என் தந்தையின் உயிருக்கு ஆபத்து. ஆனால் இளவரசே, தஞ்சை இங்கிருந்து பல காத தூரத்தில் இருக்கிறது. நாம் விடிய காலையில் புறப்பட்டால் கூட அங்கே சென்றடைய மதியமாகிவிடும். அதற்குள் அங்கே எதுவும் நடக்கலாம் என்றான் வீரபாகு தன் கவலையை வெளிப்படுத்தி. இளவரசர் தன் பாசறையில் வேகமாக நடந்தார். அவர் மனம் ஒரு புயலை போல சுழன்றது. என்ன செய்வது? எப்படி தன் தந்தையை காப்பாற்றுவது? அப்போது வீரபாகுவின் மனதில் ஒரு மின்னல் கீற்று போல ஒரு யோசனை தோன்றியது. இளவரசே, ஒரு வழி இருக்கிறது என்றான். நாம் அனைவரும் செல்வதை விட தேர்ந்தெடுத்த சில வீரர்கள் மட்டும் குதிரைகளில் மாறி மாறி பயணம் செய்தால் நம் வேகத்தை அதிகப்படுத்தலாம். வழியிலுள்ள ஒவ்வொரு கிராமத்திலும் அரச இலச்சினையை காட்டி புதிய குதிரைகளை பெற்றுக்கொண்டு நிற்காமல் பயணித்தால் ஒருவேளை நாம் விடியும் முன் தஞ்சையின் எல்லையை அடைந்து விடலாம். இளவரசருக்கு அந்த யோசனை சரியாகப்பட்டது. அது ஒரு மிக கடினமான, உடலை வருத்தும் பயணம். ஆனால் தன் தந்தையின் உயிருக்கு முன்னால் அது பெரிதல்ல. சிறந்த திட்டம் வீரபாகு என்றார் இளவரசர். அப்படியே செய்வோம். நீ, நான் மற்றும் நமது வீரர்களில் மிக சிறந்த 20 பேர் மட்டும் புறப்படுவோம். மற்றவர்கள் நாகப்பட்டினத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளட்டும். உடனடியாக 22 குதிரைகள் தயாராகின. இளவரசர் இராசேந்திரரும் வீரபாகுவும் 20 வீரர்களும் தங்கள் வாள்களை இடையில் செருகிக் கொண்டு குதிரைகளில் பாய்ந்து ஏறினர். தஞ்சையை நோக்கி என்று இளவரசர் கட்டளையிட்டார். அந்த 22 குதிரைகளும் ஒரு பெரும் சூறாவளியைப் போல தஞ்சையை நோக்கி புறப்பட்டன. அது காலத்துடனும் விதியுடனும் அவர்கள் நடத்திய ஒரு பெரும் பந்தயம். களம் தஞ்சாவூர். அதே நேரத்தில் தஞ்சை பெருவுடையார் கோவிலில் நள்ளிலவு வழிபாடுகள் உச்சக்கட்டத்தை அடைந்திருந்தன. கருவறைக்கு அருகே ஒரு பிரத்யேகமான பாதுகாக்கப்பட்ட இடத்தில் மாமன்னர் இராசராசர் தன் வழிபாட்டில் ஆழ்ந்திருந்தார். அவரை சுற்றி அமைச்சர் விக்ரமகேசரி, பழுவேட்டரையர் குடியைச் சேர்ந்த சில முக்கிய அதிகாரிகள் மற்றும் சில மெய்காப்பாளர்கள் மட்டுமே இருந்தன. குழலி தன் தந்தைக்கு அருகே கைகளை கூப்பியபடி நின்றிருந்தாள். அவள் உடல் பயத்தால் மெல்ல நடுங்கிக் கொண்டிருந்தது. அவள் கண்கள் கூட்டத்தை அலைபாய்ந்து தேடின. இளமாறன் எங்காவது தென்படுகிறானா? தன் ஓலை அவனிடம் சேர்ந்ததா? அவள் தேடல் வீண் போகவில்லை. கூட்டத்தின் ஒரு மூலையில் மக்கள் கூட்டத்தோடு கூடமாக இளமாறன் நின்றிருந்தான். அவன் கண்கள் தற்செயலாக குழலியை சந்தித்தன. அவன் தன் கண்களால் ஓலை கிடைத்தது, நான் தயாராக இருக்கிறேன் என்பது போல ஒரு மெல்லிய சைகையை செய்தான். குழலியின் இதயத்தில் ஒரு சிறு நிம்மதி பெருமூச்சு எழுந்தது. அவள் தன் பங்களிப்பை செய்துவிட்டாள். இனி எல்லாம் அந்த ஈசனின் கையில்தான். வழிபாடு முடியும் தருவாயில் இருந்தது. அர்ச்சகர் மாமன்னருக்கு பிரசாதத்தை வழங்கினார். மாமன்னர் அதை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி ஒரு கணம் தியானத்தில் ஆழ்ந்தார். அதுதான் தருணம். அமைச்சர் விக்ரமகேசரி தன் அருகே நின்றிருந்த பழுவேட்டரையர் அதிகாரியை பார்த்தார். இருவரும் கண்களால் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டனர். விக்ரமகேசரி தன் அங்கியின் மடிப்பிலிருந்து ஒரு சிறிய ஆனால் கூரான நஞ்சு தடவப்பட்ட கத்தியை மெதுவாக உருவினான். அவரது ஒவ்வொரு அசைவும் பல ஆண்டுகள் பயிற்சி பெற்ற ஒரு கொலைகாரனைப் போல துல்லியமாக இருந்தது. அவர் மாமன்னரை நோக்கி தன் முதல் அடியை எடுத்து வைத்தார். அதே நேரத்தில் இளமாறனும் அவனது நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் சிலரும் கூட்டத்திலிருந்து விலகி மெதுவாக கருவறையை நோக்கி முன்னேறத் தொடங்கினர்.
அவர்கள் தங்கள் வாள்களின் பிடியை ஆடைகளுக்குள் மறைத்து இறுக்கமாக பற்றிக் கொண்டிருந்தனர். குழலி தன் தந்தை கத்தியை உருவுவதை பார்த்ததும் அவள் இதயம் நின்றுவிடும் போல இருந்தது. அவள் தன் முழு பலத்தையும் திரட்டி, மாமன்னா, ஆபத்து என்று கத்த நினைத்தாள். ஆனால் அவள் கத்துவதற்கு முன்னாக ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்தது. கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் ஒரு பெரும் சத்தமும் ஆரவாரமும் கேட்டது. வழிவிடுங்கள், இளவரசர் வருகிறார், வழிவிடுங்கள் என்ற கூச்சல்களுடன் தீப்பந்தங்களின் வெளிச்சத்தில் 20க்கும் மேற்பட்ட குதிரை வீரர்கள் மக்கள் கூட்டத்தை கிழித்துக் கொண்டு கோவிலின் உள்ளே நுழைந்தனர். இந்த குதிரை படையின் முன்னால் இளவரசர் இராசேந்திரரும் வீரபாகுவும் புயலை போல வந்து கொண்டிருந்தனர். இந்த திடீர் திருப்பத்தை விக்ரமகேசரியோ அல்லது வேறு யாருமோ எதிர்பார்க்கவில்லை. நாகப்பட்டினத்தில் இருக்க வேண்டிய இளவரசர் எப்படி இங்கே வந்தார்? அனைவரும் திகைத்து நின்ற அந்த ஒரு கண இடைவெளியில் இளவரசரும் வீரபாகவும் குதிரையிலிருந்து பாய்ந்து இறங்கி கருவறையை நோக்கி ஓடினார். விக்ரமகேசரிக்கு புரிந்துவிட்டது. தன் திட்டம் முழுவதும் அம்பலமாகிவிட்டது. இனி தப்ப முடியாது. ஆனால் சாவதற்கு முன் தன் இறுதி இலக்கை அடைந்தே தீருவது என்று முடிவு செய்தான். அவன் சோழகுலம் ஒழிக என்று கத்தியபடி தன் கையில் இருந்த நஞ்சு கத்தியுடன் தியானத்தில் இருந்த மாமன்னரின் மீது பாய்ந்தான். சோழ பேரரசின் தலைவிதி அந்த ஒரு நொடியில் ஒரு கத்தியின் முன்னில் தொங்கிக் கொண்டிருந்தது. அத்தியாயம் 21. கருவறையில் ஒரு குருட்சேத்திரம். புனிதமும் அமைதியும் உறையும் ஒரு கோவிலின் கருவறை அன்று இரவு ஒரு குருட்சேத்திரமாக மாறியது. அங்கே அறத்திற்கும் மரத்திற்கும் இடையில் ஒரு மாபெரும் போர் மூண்டது. அந்த போரின் ஒவ்வொரு வாழ் வீச்சும் சோழ பேரரசின் எதிர்காலத்தை எழுதவிருந்தது. துரோகத்தின் நஞ்சும் விசுவாசத்தின் குருதியும் அந்த புனிதமான தரையில் சிந்தவிருந்தன. அமைச்சர் விக்ரமகேசரி தன் நஞ்சு கத்தியுடன் மாமன்னர் இராசராசரின் மீது பாய்ந்த அந்த ஒரு நொடி காலம் உறைந்து போனது போல இருந்தது. மாமன்னா என்று குழலியின் அலறல் அந்த கோவிலின் அமைதியை கிழித்தது. ஆனால் விக்ரமகேசரியின் கத்தி மாமன்னரின் உடலை தொடுவதற்கு ஒரு சில அங்குலங்கள் இருந்தபோது ஒரு இரும்பு கரம் அவன் கையை வழிமறித்தது. அது வீரபாகுவின் கரம். காற்றின் வேகத்தில் பாய்ந்து வந்த வீரபாகு தன் வாளால் விக்ரமகேசரியின் தாக்குதலை தடுத்திருந்தான். 2 உலோகங்களும் மோதிய கிளிங் என்ற ஓசை அந்த போரின் தொடக்கத்திற்கான சங்கொலியாக ஒலித்தது. துரோகி என்று கர்ஜித்தான் வீரபாகு. அவன் கண்கள் நெருப்பை கக்கின. உன் ஆட்டம் முடிந்தது. தியானத்திலிருந்து கலைந்த மாமன்னர் தன் கண் முன்னே நடக்கும் கொடூரத்தைக் கண்டு ஒரு கணம் திகைத்தார். தன் நம்பிக்கைக்குரிய அமைச்சர் தன்னையே கொல்ல முயன்றதை அவரால் நம்ப முடியவில்லை. விக்ரமகேசரி தன் திட்டம் தோல்வியுற்றதைக் கண்டு வெறி பிடித்தவன் போலானான். கொல்லுங்கள் அனைவரையும், மாமன்னரை உயிரோடு விடாதீர்கள் என்று தன் கூட்டாளிகளை நோக்கி கத்தினான். அடுத்த கணம் அதுவரை சாதாரண மக்கள் போலவும் அதிகாரிகள் போலவும் நின்றிருந்த விக்ரமகேசரியின் ஆட்கள் சுமார் 30 பேர் தங்கள் ஆடைகளுக்குள் மறைத்து வைத்திருந்த வாள்களை உருவினர். அவர்கள் மாமன்னரையும் இளவரசரையும் வீரபாகுவையும் சுற்றி வளைத்தனர். பிடியுங்கள் துரோகிகளை என்று இளவரசர் இராசேந்திரர் கர்ஜித்தார். அவரது வீரர்களும் இளமாறன் மற்றும் அவனது நண்பர்களும் தங்கள் வாள்களை உருவிக்கொண்டு சூழ்ச்சியாளர்களின் மீது பாய்ந்தனர். பெருவுடையார் கோவிலின் அந்த புனிதமான கருவறை வளாகம் ஒரு நொடியில் போர்க்களமாக மாறியது. எங்கும் வாள்களின் மோதல்கள், வீரர்களின் கர்ஜனைகள், காயப்பட்டவர்களின் மரண ஓலங்கள். பக்தர்கள் பயத்தில் அலறியடித்துக் கொண்டு மூலைக்கு ஒருவராக ஓடினர். ஒருபுறம் வீரபாகு தலைமை அமைச்சர் விக்ரமகேசரியை எதிர்த்து போராடிக் கொண்டிருந்தான். விக்ரமகேசரி வயது முதிர்ந்தவராக இருந்தாலும் அவர் வாழ்வீச்சில் பல ஆண்டுகால பயிற்சி தெரிந்தது. ஆனால் வீரபாகுவின் இளமையும் கோபமும் அவனுக்கு ஒரு பெரும் பலத்தை கொடுத்தன. அவன் தாக்குதல்கள் ஒரு வேங்கையின் பாய்ச்சலை போல இருந்தன. மறுபுறம் இளவரசர் இராசேந்திரர் ஒரு பெரும் புயலை போல துரோகிகளின் கூட்டத்திற்குள் புகுந்து அவர்களை சிதறடித்துக் கொண்டிருந்தார். அவரது வாள் சுழன்ற வேகத்தில் தலைகள் உருண்டன.
அவர் ஒரு தனி மனிதனாக 10 வீரர்களுக்கு சமமாக போராடினார். இளமாறன் தன் நண்பன் வீரபாகுவுடன் தோளோடு தோள் நின்று அவனை தாக்க வந்த எதிரிகளை வீழ்த்தினான். நண்பா, நீ திரும்பி வருவாய் என்று எனக்கு தெரியும் என்று சண்டைக்கு நடுவே கத்தினான். நண்புக்கு நன்றி இளமாறா என்றான் வீரபாகு, விக்ரமகேசரியின் ஒரு கொடிய தாக்குதலை தடுத்தபடியே. குழலி ஒரு தூணின் மறைவில் பயத்துடன் நின்று கொண்டிருந்தாள். அவள் கண்கள் வீரபாகுவையே பார்த்து கொண்டிருந்தன. அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாதே என்று அவள் மனம் துடித்தது. மாமன்னர் இராசராசர் தன் மெய்க்காப்பாளர்களால் பாதுகாக்கப்பட்டு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் முகத்தில் கோபத்தை விட துரோகத்தால் ஏற்பட்ட வேதனையே அதிகமாக தெரிந்தது. சண்டை உச்சக்கட்டத்தை அடைந்தது. இளவரசரின் வீரர்களின் மூர்க்கமான தாக்குதலுக்கு முன் துரோகிகளால் நீண்ட நேரம் தாக்கு பிடிக்க முடியவில்லை. அவர்களின் எண்ணிக்கை குறையத் தொடங்கியது. வீரபாகு ஒரு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு விக்ரமகேசரியின் வாளை தட்டிப் பறித்தான். அவன் தன் வாளின் முனையை விக்ரமகேசரியின் கழுத்தில் வைத்தான். தோல்வியுற்ற விக்ரமகேசரி மூச்சிறைக்க நின்றான். அவன் கண்களில் தோல்வியின் விரக்தியும் வஞ்சமும் தெரிந்தன. போர் முடிவுக்கு வந்தது. துரோகிகள் அனைவரும் கொல்லப்பட்டனர் அல்லது சிறைப்பிடிக்கப்பட்டனர். கோவில் வளாகம் முழுவதும் இரத்தமும் பிணங்களும் ஒரு கொடிய தோற்றத்தை அளித்தது. இளவரசர் இராசேந்திரர் விக்ரமகேசரியின் அருகில் வந்தார். அவர் மண்டியிடப்பட்டிருந்த விக்ரமகேசரியை அருவருப்புடன் பார்த்தார். ஏன் இந்த துரோகம்? என் தந்தை உனக்கு என்ன தீங்கு செய்தார்? இந்த பேரரசு உனக்கு தராத சம்மானம் எது என்று கேட்டார் இளவரசர், குரலில் கோபம் தெறிக்க. விக்ரமகேசரி பைத்தியம் பிடித்தவன் போல சிரித்தான். உன் தந்தை என் குலத்தின் பெருமையை திருடிக் கொண்டார். இந்த அரியணை எனக்கு சொந்தமானது. நான் தோற்று போயிருக்கலாம், ஆனால் என் பழிவாங்கும் தாகம் ஒருபோதும் அழியாது. அவன் இளவரசரை பார்த்து விஷமத்தனமாக சிரித்தான். இளவரசரே, நீங்கள் என்னை தோற்கடித்து விட்டதாக நினைக்கிறீர்களா? நான் இந்த மாபெரும் சூழ்ச்சியின் ஒரு கருவி மட்டுமே, ஒரு சிறிய அங்கம் மட்டுமே. உண்மையான சூழ்ச்சியின் தலைவன் உங்கள் அருகிலேயே உங்கள் நிழலைப் போலவே நின்று கொண்டிருக்கிறார். அவர் சொன்னதை கேட்டு அனைவரும் திகைந்தனர். என்ன உளறுகிறாய் என்று இளவரசர் கேட்டார். விக்ரமகேசரி தன் தலையை திருப்பி மாமன்னருக்கு அருகே அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்று கொண்டிருந்த பழுவேட்டையர் குடியைச் சேர்ந்த ஒரு முக்கிய அதிகாரியை தன் கண்களால் சுட்டிக்காட்டினான். அவர்தான் உண்மையான சூழ்ச்சியின் மூளை. அதிகாரத்தை இழந்த தன் குலத்தின் பெருமையை மீட்டெடுக்க என்னை பகடைக்காயாக பயன்படுத்திக் கொண்டார். நான் வெறும் அம்பெய்தவன், ஆனால் வில்லை பிடித்து இயக்கியது அவர்தான். அனைவரின் பார்வையும் அந்த பழுவேட்டையர் அதிகாரியின் மீது திரும்பியது. அவர் முகம் பயத்தால் வெளிறிப் போயிருந்தது. அவர் மெதுவாக பின்வாங்கி தப்பித்து ஓட முயன்றார். பிடியுங்கள் அந்த துரோகியை என்று இளவரசர் கர்ஜித்தார். கதையின் உண்மையான துரோகி, அதுவரை நண்பனைப் போல நடித்துக் கொண்டிருந்த அந்த பெரும் புள்ளி இப்போது வெளிப்பட்டிருந்தான். சோழ பேரரசின் மீதான உண்மையான ஆபத்து இன்னும் முழுமையாக விலகவில்லை. அத்தியாயம் 22. முகமூடி கிழிந்தது. சூழ்ச்சியின் வலை சிலந்தியின் வலையைப் போன்றது. அதன் ஒரு இழையை பிடித்தால் முழு வலையின் கட்டமைப்பும் மெல்ல மெல்ல வெளிப்பட்டுவிடும். விக்ரமகேசரி என்ற அந்த முதல் இழை பிடிப்பட்டதும் சோழ பேரரசைச் சுற்றி பின்னப்பட்டிருந்த அந்த மாபெரும் சூழ்ச்சி வலையின் உண்மையான மையம் அதிர்ச்சியூட்டும் வகையில் வெளிப்பட்டது. விக்ரமகேசரி பழுவேட்டரையர் குடியைச் சேர்ந்த மூத்த அதிகாரி ஆதித்த பராந்தகரை சுட்டிக்காட்டியதும் அரசவையில் இருந்த அனைவரும் சிலையாகி போயினர். ஆதித்த பராந்தகர், அவர் சாதாரணமானவர் அல்ல. மாமன்னர் இராசராசரின் தந்தை சுந்தர சோழரின் காலத்திலிருந்தே அரண்மனையில் பெரும் செல்வாக்குடன் விளங்கிய பழுவேட்டரையர் குலத்தின் தற்போதைய தலைவர். வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர். மாமன்னரின் ஆலோசகர்களில் ஒருவர். அவரை யாரும் ஒரு கணமும் சந்தேகித்திருக்க மாட்டார்கள். விக்ரமகேசரி சுட்டிக்காட்டியதும் ஆதித்த பராந்தகரின் முகம் தன் திருட்டு அம்பலமான ஒரு திருடனைப் போல வெளிறிப்போனது. அவர் முகத்தில் இருந்த கம்பீரமும் அதிகாரமும் மறைந்து பயமும் பதற்றமும் குடிகொண்டன. அவர் தன் நிலையை உணர்ந்து கூட்டத்திலிருந்து விலகி தப்பித்து ஓட முயன்றான்.
நிறுத்துங்கள் அந்த துரோகியை என்று இளவரசர் இராசேந்திரர் கர்ஜித்த குரல் அந்த மண்டபத்தையே அதிரச் செய்தது. இளவரசரின் மெய்க்காப்பாளர்கள் பாய்ந்து சென்று தப்பியோட முயன்ற ஆதித்த பராந்தகரை சுற்றி வளைத்து அவர் கைகளை பின்புறமாக கட்டி இளவரசரின் முன் கொண்டு வந்து நிறுத்தினார். ஆதித்த பராந்தகர் தலை குனிந்து நின்றார். அவரால் யாருடைய முகத்தையும் நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை. மாமன்னர் இராசராசர் தன் இருக்கையிலிருந்து எழுந்து மெதுவாக அவர் அருகில் வந்தார். அவர் குரலில் கோபத்தை விட வேதனையும் ஏமாற்றமுமே அதிகமாக இருந்தன. பராந்தகரே, நீங்களுமா? என் தந்தை உங்களை உடன் பிறவா சகோதரனைப் போல நம்பினார். நான் உங்களை என் தந்தையின் இடத்தில் வைத்து மதித்தேன். இந்த பேரரசு உங்களுக்கு தராத மரியாதை எது? ஏன் இந்த வஞ்சகம்? ஆதித்த பராந்தகர் மெதுவாக தன் தலையை நிமிர்த்தினார். அவர் கண்களில் கண்ணீருக்கு பதிலாக பல ஆண்டுகளாக அடக்கி வைக்கப்பட்டிருந்த பொறாமையும் வெறுப்பும் கொப்பளித்தன. மரியாதையா என்று அவர் விஷமத்தனமாக சிரித்தார். உங்கள் முன்னோர்கள் எங்கள் பழுவேட்டரையர் குலத்திற்கு அளித்த மரியாதை வெறும் பேரளவிலான மரியாதைதான். ஒரு காலத்தில் இந்த பேரரசின் அசைக்க முடியாத சக்தியாக நாங்கள் இருந்தோம். அரசரை உருவாக்கும் அதிகாரம் எங்கள் கைகளில் இருந்தது. ஆனால் உங்கள் தந்தை சுந்தர சோழர் காலத்திலிருந்தே எங்கள் அதிகாரம் மெல்ல மெல்ல பறிக்கப்பட்டது. நீங்கள் எங்களை வெறும் அதிகாரிகளாக, உங்கள் சேவகர்களாக மாற்றிவிட்டீர்கள். அவர் குரல் கோபத்தில் உயர்ந்தது. இந்த தஞ்சை அரியணை உங்கள் வம்சத்திற்கு மட்டும் சொந்தமானதல்ல. வீரத்திலும் தியாகத்திலும் நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல. இந்த அரியணையில் அமரும் தகுதி எங்களுக்கும் இருக்கிறது. அதை அடையவே நான் இந்த திட்டத்தை தீட்டினேன். அதற்காக நீங்கள் நம்பிய மன்னரையே கொல்வீர்களா? இந்த நாட்டையே அந்நியர்களுக்கு காட்டிக் கொடுப்பீர்களா என்று இளவரசர் கேட்டார். போரில் எதுவும் தவறில்லை இளவரசே என்றார் ஆதித்த பராந்தகர் ஆணவத்துடன். விக்ரமகேசரி என் கையில் இருந்த ஒரு கூர்மையான ஆயுதம். அவன் தன் குலத்தின் மீது கொண்ட வெறியை நான் என் இலட்சியத்திற்காக பயன்படுத்திக் கொண்டேன். அவன் மாமன்னரை கொன்று ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியதும் பாண்டியர்களின் உதவியுடன் நான் அரியணையில் அமர்ந்திருப்பேன். அதன் பிறகு விக்ரமகேசரியையும் பாண்டியர்களையும் ஒழித்து கட்டி ஒரு புதிய வலிமையான பழுவேட்டரையர் சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்கியிருப்பேன். அவர் சொன்னதை கேட்டு அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். இது இரட்டை துரோகம். விக்ரமகேசரியை ஒரு கருவியாக பயன்படுத்திவிட்டு அவரையும் அழிக்கும் திட்டம். ஆதித்த பராந்தகரின் சூழ்ச்சி அவர்கள் நினைத்ததை விட மிகவும் ஆழமானதாகவும் கொடூரமாகவும் இருந்தது. மண்டியிட்டிருந்த விக்ரமகேசரி இதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்தான். துரோகி, என்னையும் ஏமாற்றிவிட்டாயா என்று அலறினார். ஆதித்த பராந்தகர் அவரை ஏளனமாக பார்த்தார். அரசியலில் உணர்ச்சிகளுக்கு இடமில்லை விக்ரமகேசரி. நீ உன் குல வெறியில் என் சூழ்ச்சியை புரிந்து கொள்ளாத ஒரு முட்டாள். இப்போது எல்லா மர்ம முடிச்சுகளும் அவிழ்ந்துவிட்டன. படைத்தலைவர் பிரம்மராயரை நாகப்பட்டினத்தின் கடற்படை ரகசியங்கள் அடங்கிய ஓலையை காட்டி மிரட்டி பணிய வைத்ததும் இவர்தான். வீரபாகுவை கொல்ல சத்திரத்திற்கு ஆள் அனுப்பியதும் இவர்தான். விக்ரமகேசரியின் பழிவாங்கும் உணர்ச்சியை தூண்டி அவரை முன்னிறுத்தி அனைத்து பாவங்களையும் அவர் மீது சுமத்திவிட்டு தான் மட்டும் சுத்தமாக வெளியேறி அதிகாரத்தை கைப்பற்ற திட்டமிட்ட அந்த மாபெரும் சூழ்ச்சியாளனின் முகமூடி இப்போது முழுமையாக கிழித்தெறியப்பட்டது. மாமன்னர் இராசராசர் தன் சிம்மாசனத்தில் சென்று அமர்ந்தார். அவர் முகம் ஒரு புயலுக்கு பிந்தைய அமைதியுடன் காணப்பட்டது. அவர் தன் தலைமை நீதிபதியை அழைத்தார். நீதிபதி அவர்களே, இந்த துரோகிகள் இருவரையும், இவர்களுக்கு உடந்தையாக இருந்த அனைவரையும் நாளை காலை பொதுமக்கள் அவையில் நிறுத்துங்கள். அவர்களின் குற்றங்கள் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தப்பட வேண்டும். அதன் பிறகு நமது சோழ நாட்டு சட்டப்படி தேச துரோகிகளுக்கு என்ன தண்டனையோ அதை நிறைவேற்றுங்கள். அதில் எந்த தாமதமும் எந்தவிதமான இரக்கமும் இருக்கக்கூடாது. மாமன்னரின் குரல் ஒரு இடியை போல ஒலித்தது. அது ஒரு மன்னரின் ஆணை மட்டுமல்ல, ஒரு பேரரசின் நீதி குரல். காவலர்கள் விக்ரமகேசரியையும் ஆதித்த பராந்தகரையும் மற்ற துரோகிகளையும் இழுத்துச் சென்று இருண்ட சிறைச்சாலையில் அடைத்தனர். கோவில் வளாகம் மெல்ல அமைதியானது. ஆனால் அந்த அமைதியில் ஒரு பெரும் துரோகம் ஏற்படுத்திய வடு ஆழமாக பதிந்திருந்தது. மாமன்னர் வீரபாகுவை தன் அருகில் அழைத்தார். அவர் தன் இருக்கையிலிருந்து எழுந்து வந்து வீரபாகுவின் இரு தோள்களையும் பற்றிக் கொண்டார்.
வீரபாகு, நீ இன்று என் உயிரை மட்டும் காக்கவில்லை, இந்த சோழ பேரரசின் மானத்தை காத்திருக்கிறாய். ஒரு சாதாரண காவலனாக இருந்த நீ உன் அறிவாலும் வீரத்தாலும் அசைக்க முடியாத நாட்டு பற்றாலும் இந்த பேரரசின் உண்மையான காவலனாக உயர்ந்து நிற்கிறாய். அவர் தன் கழுத்தில் அணிந்திருந்த விலை மதிப்பில்லாத முத்து மாலையை கழற்றி வீரபாகுவின் கழுத்தில் அணிவித்தார். அது ஒரு மன்னன் தன் மகனுக்கு அளிக்கும் மரியாதை. வீரபாகு நன்றியால் தலைவணங்கினான். அவன் கண்கள் கூட்டத்தில் நின்றிருந்த குழலியை தேடின. குழலி தூணின் மறைவிலிருந்து வெளியே வந்து வீரபாகுவை பார்த்தாள். அவள் கண்களில் கண்ணீரும் புன்னகையும் பெருமிதமும் ஒரு சேர கலந்திருந்தன. அவர்கள் இருவரின் பார்வைகளும் சந்தித்துக் கொண்டன. அந்த ஒரு பார்வையில் 1000 வார்த்தைகள் பேசிக்கொண்டன. சூழ்ச்சியின் இருண்ட மேகங்கள் கலைந்து உண்மையான சூரியன் உதயமாக தயாராகிக் கொண்டிருந்தது. அத்தியாயம் 23. அறம் வென்றது. ஒவ்வொரு இரவிற்கும் ஒரு விடியல் உண்டு. ஒவ்வொரு புயலுக்கும் ஒரு அமைதி உண்டு. ஒவ்வொரு போருக்கும் ஒரு தீர்ப்பு உண்டு. சோழ பேரரசின் மீது கழுந்திருந்த அந்த இருண்ட இரவு விலகி நீதியின் பொற்கதிர்களுடன் ஒரு புதிய விடியல் பிறந்தது. அந்த விடியல் அறத்தின் வெற்றியையும் தியாகத்தின் பெருமையையும் உலகுக்கு பறைசாற்றியது. மறுநாள் காலை தஞ்சை மாநகரம் அதுவரை கண்டிராத ஒரு பரபரப்புடன் விழித்தெழுந்தது. அரசவையில் மாபெரும் பொதுமக்கள் சபை கூடியிருந்தது. சிற்றரசர்கள், தளபதிகள், அதிகாரிகள், புலவர்கள், கவிஞர்கள் மற்றும் தஞ்சையின் முக்கிய குடிமக்கள் என அனைவரும் அங்கே குழுமியிருந்தனர். அவர்களின் முகங்களில் அதிர்ச்சியும் கோபமும் ஒருவித எதிர்பார்ப்பும் கலந்திருந்தன. அரசவையின் மையத்தில் குற்றவாளிகளுக்கான கூண்டில் தலைமை அமைச்சர் விக்ரமகேசரியும் பழுவேட்டரையர் தலைவர் ஆதித்த பராந்தகரும் அவர்களுக்கு துணை போன மற்ற துரோகிகளும் தலைகுனிந்து நின்றிருந்தனர். நேற்று வரை இந்த பேரரசின் அதிகார மையங்களாக விளங்கியவர்கள் இன்று பரிதாபத்திற்குரிய கைதிகளாக நின்ற கோலம் காலத்தின் விசித்திரமான விளையாட்டை பறைசாற்றியது. மாமன்னர் ராஜராசர் இளவரசர் இராசேந்திரனுடன் அவைக்குள் நுழைந்தபோது மொத்த சபையும் எழுந்து நின்று சோழ பேரரசர் வாழ்க, இளவரசர் வாழ்க என்று விண்ணதிர முழங்கியது. மாமன்னர் தன் சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அவர் முகம் ஒரு தூய நீரோடையைப் போல அமைதியாக ஆனால் உறுதியாக இருந்தது. தலைமை நீதிபதி எழுந்து துரோகிகளின் குற்றப்பத்திரிகையை வாசிக்கத் தொடங்கினார். விக்ரமகேசரி தன் குலப்பழி தீர்ப்பதற்காக பாண்டியர்களுடன் கைகோர்த்ததும், ஆதித்த பராந்தகர் தன் அதிகார ஆசைக்காக இரட்டை துரோகம் செய்ததும், நாகப்பட்டினம் துறைமுகத்தை அழிக்க திட்டமிட்டதும், மாமன்னரை கொல்ல முயன்றதும், அத்தனை குற்றங்களும் அடுக்கடுக்காக ஆதாரங்களுடன் முன்வைக்கப்பட்டன. வீரபாகு முக்கிய சாட்சியாக நிறுத்தப்பட்டான். அவன் தனக்கு நடந்த அனுபவங்களையும் தான் கண்ட உண்மைகளையும் தெளிவாகவும் தைரியமாகவும் எடுத்துரைத்தான். அவன் பேச்சை கேட்ட சபை துரோகிகளின் மீது பெரும் கோபம் கொண்டது. குழலி திரைக்கு பின்னாலிருந்த பெண்களுக்கான பகுதியிலிருந்து இந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் வீரபாகுவின் கம்பீரத்தையும் அவன் வார்த்தைகளிலிருந்த நேர்மையையும் கண்டு பெருமிதத்தில் பூரித்துப் போனாள். இறுதியாக நாகப்பட்டினத்தில் பிடிபட்ட கடற்படை தளபதி கருணாகரனும் பாண்டிய ஒற்றன் கொடுமுடியும் சாட்சி கூண்டில் ஏற்றப்பட்டனர். அவர்கள் சூழ்ச்சியின் ஒவ்வொரு படியையும் ஒப்புக்கொண்டனர். அனைத்து சாட்சியங்களும் முடிந்த பிறகு சபையில் ஒரு ஆழ்ந்த அமைதி நிலவியது. அனைவரும் மாமன்னரின் தீர்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்தனர். மாமன்னர் ராஜராசர் எழுந்தார். அவர் குரல் சபையின் மூலை முடுக்குகளிலெல்லாம் கம்பீரமாக ஒலித்தது. என் அன்பார்ந்த சோழ நாட்டு மக்களே, துரோகம் எந்த ரூபத்தில் வந்தாலும் அது மன்னிக்க முடியாத குற்றம். அதுவும் நாட்டை ஆளும் பொறுப்பில் இருப்பவர்களே அந்த துரோகத்தை செய்தால் அது இந்த மண்ணுக்கே இழைக்கப்படும் பெரும் பாவம். அவர் குற்றவாளி கூண்டில் நின்றிருந்தவர்களை பார்த்தார். விக்ரமகேசரி, ஆதித்த பராந்தகர் மற்றும் இவர்களுக்கு துணை நின்ற அனைவரும் தேச துரோகம் என்ற மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்திருக்கிறார்கள்.
அவர்களுக்கு நமது சோழ நாட்டுச் சட்டப்படி மிக கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். அவர் தன் தீர்ப்பை அறிவித்தார். தேச துரோகிகளான விக்ரமகேசரி, ஆதித்த பராந்தகர் மற்றும் இவர்களின் முக்கிய கூட்டாளிகள் அனைவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. மற்ற கைதிகளுக்கு ஆயுள் தண்டனையும் நாடு கடத்தலும் விதிக்கப்படுகிறது. அவர்களின் சொத்துக்கள் அனைத்தும் அரசால் பறிமுதல் செய்யப்பட்டு போரில் உயிர் நீத்த வீரர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும். நீதி நிலைநாட்டப்படட்டும். மாமன்னரின் தீர்ப்பை கேட்ட சபை சோழ நீதி வாழ்க, மாமன்னர் வாழ்க என்று முழக்கமிட்டது. துரோகிகள் காவலர்களால் இழுத்துச் செல்லப்பட்டனர். அவர்கள் தங்கள் இறுதி நாட்களை எண்ணி இருண்ட சிறைக்குள் தள்ளப்பட்டனர். அவை கலைவதற்கு முன் மாமன்னர் வீரபாகுவை தன் அருகில் அழைத்தார். வீரபாகு என்றார் அவர், சபையினர் அனைவரும் கேட்கும்படி. நீ இந்த பேரரசின் ஒரு சாதாரண காவலனாக இருந்தாய். ஆனால் உன் அறிவாலும் வீரத்தாலும் விசுவாசத்தாலும் இன்று இந்த பேரரசையே காப்பாற்றியிருக்கிறாய். உன் மீது சுமத்தப்பட்ட பழிச்சொல் இன்று நீக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக இந்த பேரரசின் நன்றி என்றென்றும் உனக்கு கடமைப்பட்டிருக்கிறது. அதனால் இன்று முதல் வீரபாகு சோழ பேரரசின் மாமன்னரான எனது பிரத்யேக மெய்காப்பாளர் படையின் தலைவனாக நியமிக்கப்படுகிறான். இந்த அறிவிப்பை கேட்ட சபை கரவொலி எழுப்பி வீரபாகுவை பாராட்டியது. வீரபாகு அந்த பெரும் கௌரவத்தை பணிவுடன் ஏற்றுக்கொண்டு மாமன்னரின் கால்களில் விழுந்து வணங்கினான். அவன் தன் நண்பன் இளமாறனை பார்த்தான். இளமாறன் பெருமிதத்துடன் புன்னகைத்தான். அவன் தன் உயிர் நண்பன் அடைந்திருக்கும் உயர்வைக் கண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தான். அவை கலைந்த பிறகு வீரபாகு குழலியை தேடிச் சென்றான். அவள் மாளிகையின் பூந்தோட்டத்தில் அவனுக்காக காத்திருந்தாள். குழலி என்றான் வீரபாகு மென்மையான குரலில். நீ அனுப்பிய அந்த ஓலைதான் இளமாறனை எச்சரித்தது. நீ மட்டும் அந்த தைரியமான முடிவை எடுக்காமல் இருந்திருந்தால் ஒருவேளை நான் தோற்றுப் போயிருக்கலாம். உண்மையான வீராங்கனை நீதான். குழலி வெட்கத்துடன் தலைகுனிந்தாள். நான் என் கடமையை செய்தேன் வீரபாகு. அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்தபடி மௌனமாக நின்றனர். அந்த மௌனம் அவர்களின் இதயங்கள் பேசிக்கொள்ளும் மொழியாக இருந்தது. அப்போது அங்கே இளவரசர் ராசேந்திரர் வந்தார். அவர் அவர்கள் இருவரையும் பார்த்து புன்னகைத்தார். வீரபாகு, நீ இந்த பேரரசை காப்பாற்றிவிட்டாய். குழலி, நீ இந்த பேரரசின் காவலனை காப்பாற்றியிருக்கிறாய். உங்கள் இருவரின் இணை இந்த பேரரசுக்கு மேலும் வலிமை சேர்க்கும் என்றார். அவர் குழலியின் தந்தை ஒரு துரோகியாக இருந்தாலும் குழலியின் நேர்மையையும் வீரத்தையும் மதித்தார். அவர் அவர்கள் திருமணத்திற்கு தன் சம்மதத்தை மறைமுகமாக தெரிவித்தார். அறம் அதன் நீண்ட கடினமான போராட்டத்திற்கு பிறகு இறுதியாக வென்றிருந்தது. துரோகம் வீழ்ந்தது, தியாகம் உயர்ந்தது, நீதி நிலைநாட்டப்பட்டது. சோழ நாடு ஒரு பெரும் புயலிலிருந்து மீண்டு ஒரு புதிய அமைதியான நாளை நோக்கி அடியெடுத்து வைத்தது. அத்தியாயம் 24. சோழ நாட்டின் புது விடியல். காலம் காயங்களை ஆற்றும் ஒரு பெரும் மருந்து. சூழ்ச்சியால் ஏற்பட்ட காயங்கள் ஆறி சோழ நாடு மீண்டும் தன் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியது. துரோகிகள் தண்டிக்கப்பட்டனர், அறம் நிலைநாட்டப்பட்டது. அந்த மாபெரும் நிகழ்வுகளுக்கு பிறகு ஒரு புதிய விடியல், புதிய நம்பிக்கைகளுடன் அந்த பெருநாடு முழுவதும் பரவியது. சில மாதங்கள் கடந்தன. தஞ்சை மாநகரம் மீண்டும் ஒரு திருமண விழாவிற்காக தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்தது. ஆனால் இது ஒரு சாதாரண திருமண விழா அல்ல. இது மாமன்னர் இராசராசரின் நேரடி பார்வையில் இளவரசர் இராசேந்திரரின் தலைமையில் நடக்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திருமணம். சோழ நாட்டின் காவலன், மெய்காப்பாளர் படைத்தலைவன் வீரபாகுவிற்கும் நடன மங்கை குழலிக்கும் திருமணம். திருமணம் பெருவுடையார் கோவிலின் பிரம்மாண்டமான மண்டபத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. சோழ நாட்டின் அனைத்து முக்கிய பிரமுகர்களும் அதிகாரிகளும் தளபதிகளும் அந்த திருமணத்தில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். இளமாறன் தன் நண்பனின் திருமணத்தில் மாப்பிள்ளை தோழனாக பெருமையுடன் நின்றான்.
மாமன்னர் இராசராசர் மணமக்களை தன் அருகில் அழைத்து தன் கைகளால் ஆசீர்வதித்தார். வீரபாகு, நீ இந்த நாட்டின் பெருமையை காத்தவன். குழலி, நீ அறத்தின் பக்கம் நின்றவள். உங்கள் இருவரின் வாழ்க்கையும் இந்த சோழ நாட்டைப் போல என்றும் செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தினர். குழலியின் கடந்த காலத்தை பற்றியோ அவள் தந்தை ஒரு துரோகி என்பது பற்றியோ யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவளது நேர்மையும் தியாகமுமே அவளுக்கான புதிய அடையாளமாக மாறியிருந்தது. அவள் சோழ நாட்டின் மருமகளாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டாள். திருமணத்திற்கு பிறகு வீரபாகுவின் வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. அவன் மாமன்னரின் நிழலைப் போல அவரை பாதுகாக்கும் தன் பணியை செவ்வனே செய்தான். அவன் அறிவும் வீரமும் இளவரசர் இராசேந்திரருக்கு பெரும் பலமாக அமைந்தன. பல போர் தந்திரங்களையும் நிர்வாக நுணுக்கங்களையும் இளவரசர் வீரபாகுவுடன் கலந்தாலோசித்தார். ஒரு அழகிய மாலை பொழுதில் வீரபாகுவும் குழலியும் தஞ்சை பெருவுடையார் கோவிலின் அந்த விண்ணுயர்ந்த விமானத்தின் உச்சிக்குச் சென்றனர். அங்கிருந்து கீழே பறந்து விரிந்திருந்த சோழ சாம்ராஜ்யத்தை பார்த்தனர். பச்சை நிற பட்டுடுத்திய வயல்வெளிகள், வெள்ளி கோடுகளாக ஓடும் காவிரியின் கிளை நதிகள், அமைதியான கிராமங்கள், பரபரப்பான நகரங்கள். அந்த பேரரசின் ஒவ்வொரு அங்குலமும் அமைதியாகவும் வளமாகவும் காட்சியளித்தது. குழலி வீரபாகுவின் தோளில் சாய்ந்து கொண்டாள். நாம் எவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து இந்த நாட்டை காப்பாற்றியிருக்கிறோம் என்பதை நினைத்தால் இன்னும் என் உடல் நடுங்குகிறது என்றாள். வீரபாகு அவள் கரங்களை பற்றிக் கொண்டான். ஆபத்துகள் ஒரு நாட்டை அழிக்க வருவதில்லை குழலி, அது அந்த நாட்டில் இருக்கும் உண்மையான வீரர்களையும் விசுவாசிகளையும் வெளிக்கொண்டு வருவதற்காகவே வருகின்றன. நாம் அந்த கருவிகளாக இருந்திருக்கிறோம், அவ்வளவுதான். அவன் கோவிலின் கருவறையை நோக்கினான். இந்த பெருவுடையாரின் கருணை இல்லாமல் எதுவும் நடந்திருக்காது. அவர்தான் நம்மை வழிநடத்தி இந்த நாட்டை காத்திருக்கிறார். சூரியன் மேற்கு திசையில் வானத்தில் செந்நிற கோலங்களை வரைந்தபடி மெதுவாக மறைந்து கொண்டிருந்தான். அந்தி நேரத்து இளங்காற்று அவர்கள் மீது வீசி அவர்களுக்கு ஒரு புதிய புத்துணர்ச்சியை அளித்தது. இனி இந்த நாட்டிற்கு எந்த ஆபத்தும் வராது என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டாள் குழலி, ஒரு குழந்தையின் அப்பாவித்தனத்துடன். வீரபாகு புன்னகைத்தான். ஆபத்துகள் இல்லாத வாழ்க்கை இல்லை குழலி, சவால்கள் இல்லாத சாம்ராஜ்யமும் இல்லை. சூழ்ச்சிகள் மீண்டும் ஒரு புதிய ரூபத்தில் வரலாம், எதிரிகள் மீண்டும் ஒரு புதிய வழியில் தாக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி. அவன் அவள் கண்களை நேராக பார்த்தான். இந்த மண்ணில் நாட்டுப்பற்று என்ற உணர்வு உயிர்ப்புடன் இருக்கும் வரை, இந்த மண்ணுக்காக உயிரை கொடுக்க என்னை போன்ற, இளமாறனை போன்ற, உன்னை போன்ற வீரர்கள் தயாராக இருக்கும் வரை எந்த சக்தியாலும் இந்த சோழ பெருநாட்டை அசைக்க முடியாது. சோழ நாட்டின் உறுதி குழலியின் மனதிலும் ஒரு பெரும் நம்பிக்கையை விதைத்தது. அவர்கள் உதிக்கும் புதிய நிலவை பார்த்தபடி அமைதியாக நின்றனர். அந்த நிலவின் ஒளியில் சோழ நாட்டின் எதிர்காலம் பிரகாசமாகவும் ஒளிமயமாகவும் தெரிந்தது. சரித்திரம் மன்னர்களின் கதைகளை மட்டும் சொல்வதில்லை, அது வீரபாகுவை போன்ற பெயர் தெரியாத பல வீரர்களின் தியாகங்களையும், குழலியை போன்ற பெண்களின் துணிச்சலையும், இளமாறனை போன்ற நட்பின் பெருமையையும் தன் பக்கங்களில் பொறித்து வைத்திருக்கிறது. சோழ நாட்டின் காவலனின் கதை இங்கே முடிவடையலாம், ஆனால் நாட்டுப்பற்றின் கதை ஒருபோதும் முடிவதில்லை. அது ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒரு புதிய வீரனின் வடிவில் மீண்டும் மீண்டும் பிறந்து தன் தாய் நாட்டை காத்துக்கொண்டே இருக்கும். இந்த சோழ நாட்டின் காவலன் எனும் நமது பெரும் பயணத்தில் நீங்கள் எனக்கு அளித்து வரும் ஆதரவு என் கரங்களிலுள்ள வாளை விட வலிமையானது. உங்கள் ஒவ்வொருவரின் பாராட்டுகளும் போர்க்களத்தில் நான் கேட்கும் வெற்றி முழக்கங்களை போன்றவை. நீங்கள் தரும் வரவேற்பு எங்களை மெய்சிலிர்க்க வைக்கிறது. நமது ஃபேபிள்ஸ் படைப்பிரிவின் உங்களை முழுமையாக இணைத்துக் கொள்ளுங்கள். ஆம், திரையில் தெரியும் அந்த சப்ஸ்கிரைப் எனும் சிவப்பு பொத்தானை அழுத்தி நமது படையில் சேருங்கள். நன்றி.